மாதிரி பதட்டமாகவே இருந்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனி சமையலின் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாறன் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் போக போகிறான். ஆக்சுவலி அவனுக்கு வந்து ஜூன் மந்த்லேருந்து நர்சரிக்கு வந்து அட்மிஷன் போட்டிருக்கோம். இந்த 2 months பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அகாடமிக் ஃபோக்கஸ் இல்லாமல் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டு வரட்டும், வீட்டுக்குள்ளே இருக்கிறது அவனுக்கு போர் அடிக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த 2 months போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே வந்து விட போகிறோம் ஸ்கூலில். எப்படி கிளம்ப போகிறான் அப்படிங்கிறது தெரியலை. டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 9:30 to 12 o'clock, ஒரு 2.5 hours தான். ஸோ அவனுக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும். மார்னிங் வந்து நான் சீக்கிரமாகவே எழுந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு டீ போட்டுட்ருக்கேன். மாறன் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். இனிமேல் தான் அவனை எழுப்பணும். எழுந்துருங்க, ஸ்கூல் போகணும் மாறன், ஸ்கூல் போகணும்ல, எழுந்துருங்க. உனக்கு விளையாடுறதுக்கு எல்லாமே இருக்கு, சைக்கிள்லாம் இருக்கு, போலாமா? ஆமாப்பா, விளையாடலாமா போய்? ஓகே. மண்ணு இருக்கோ? சரிப்பா, சரி, ஓகேப்பா, ஓகே, ஓகேப்பா. மாறன் வந்து எங்கள் ஸ்கூல் போக மாட்டேன்னு அழுவான்னு சொல்லுவான்னு நினச்சேன். பட் அப்படி சொல்லலை, நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஸோ அதுவே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்தது. அப்படியே அவனை எழுப்பி ப்ரஷ் பண்ணி குளிக்க வச்சுட்டு அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நானுமே குளிச்சுட்டு அவன் கூட கிளம்பிட்டேன். ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் அப்படிங்கிறதுனால விளக்கேற்றி சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறோம். கழிச்சிட மாட்டேக்கூடாது. மாறன் வந்து புது லஞ்ச் பேக்லாம் எடுத்துகிட்டு அழகாக ஸ்கூல் கிளம்பிட்டான். ஸ்கூல் பார்த்திங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், 10 minutes ஆகும். ஸோ பைக்கில் போகிறோம், ஒரு 2 நிமிஷத்துலேயே போயிடலாம். மாறனை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டோம். ஆக்சுவலி முதல்ல போக மாட்டேன்னு சொன்னான், என் பின்னாடி வந்து ஒளிஞ்சிக்கிட்டான். அப்புறமா அவனுக்கு விளையாடுறதுக்கு எல்லா ஐட்டம் இருந்தது பார்த்திங்களா, அதை பார்த்தோன்னே ஓடிட்டான். ஓடிட்டு போய் அவனே விளையாடிட்டு இருந்தான். ஸோ அந்த கேப்பில் வந்து நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டோம். வெளியே வந்து வெயிட் பண்ணோம், ஒரு வேளை ரொம்ப அழுதா கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு சவுண்டு கேட்கல. அப்புறம் நிறைய நியூ கமர்ஸ் சின்ன சின்ன பசங்களாம் அழுதுகிட்டே போனாங்க. ஸோ அந்த சவுண்டு பார்த்துட்டு அவனும் அழ ஸ்டார்ட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். வெளில நிற்கும் போது அம்மா அம்மான்னு சவுண்டு கேட்டுட்டு இருந்தது. ஒரு மாதிரி பதட்டமாகவே இருந்தது. சரி, அவங்க எதுவும் ரொம்ப அழுதா அப்படின்னா நாங்கள் கால் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ வீடும் பக்கத்தில் தான் அப்படிங்கிறதுனால சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் எந்த காலும் வரல. ஸோ அப்படி வரல அப்படின்னா 12 o'clock போய் பிக்கப் பண்ணிட்டு வரணும். மாறனை பிக்கப் பண்ணும்போதே அழுதுட்டு தான் வந்தான். அங்கேயும் ஃபுல்லாக அழுதுட்டு தான் இருந்திருக்கான். சரி, 1 weekல அப்படியே செட் ஆகிடுவான். இன்றைக்கி நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா சப்பாத்தி அண்ட் மஷ்ரூம் கிரேவி தான். ஸோ மஷ்ரூம் கிரேவி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வேலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயை வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் ஆனியனை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 சின்ன சைஸ் தக்காளி முழுசாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, கொத்தமல்லி இலை, புதினா இலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து தனி மிளகாத்தூளும், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 5 முந்திரி பருப்பு, அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து புளிக்காத தயிர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம்.
அதுக்கப்புறமா ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம், ஒரு பட்டை, 2 ஏலக்காய் போட்டு பொரிய விட்டுடலாம். அது எல்லாம் பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி நல்லா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம இந்த அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஃப்ளேமை லோவில் வச்சு நல்லா இந்த மசாலாலாம் பாயில் ஆக விட்டுடலாம். இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா இது கூட உப்பு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை ஆட் பண்ணிடலாம். மஷ்ரூம் பாயில் ஆக ரொம்ப நேரம் எடுக்காது, சீக்கிரமே பாயில் ஆகிடும். தேவைப்பட்டால் இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மஷ்ரூமை வந்து பாயில் ஆக விட்டுடலாம். இப்போ மஷ்ரூம் வந்து நல்லா பாயில் ஆகி கிரேவி வந்து நல்லா திக்காக வந்துருச்சு. ஃபைனலாக வந்து கொஞ்சமாக கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மஷ்ரூம் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அண்ட் டின்னருக்கு வந்து சப்பாத்தி அண்ட் மஷ்ரூம் கிரேவி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.